அனைவருக்கும் வணக்கம். இது மெர்க்குரி ஜோதிடம் 25. ஏற்கனவே செஞ்சி ராஜா ஜாதகம் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மெர்க்குரி ஜோதிடம் 25. ஸோ இவருக்கு வந்து எப்போ வேலை கிடைக்குன்னு கேட்டிருக்காரு. இவருக்கு எப்போ வேலை கிடைக்குன்னு கேட்டிருக்காரு. ஸோ இவருக்கு எப்போ நிரந்தரமான வேலை கிடைக்குன்னு பார்ப்போம். இப்போ நடக்கிறது வந்து அஷ்டம சனி. இப்போ நடக்கிறது வந்து இப்போ இவருக்கு நடக்கிறது வந்து அஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனி நடக்கிறனால கொஞ்சம் மனக்கவலைகள், மனக்கஷ்டம், மன அழுத்தம் போன்ற கவலைகள்லாம் இருக்கும். இப்போ நடக்கிறது அஷ்டம சனி. ஸோ மனக்கவலை, மனக்கஷ்டம், மன அழுத்தம் அதுபோல் பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ வேலை தேடினாலும் சரியான வேலைகள் கிடைக்காது. ஸோ அஷ்டம சனி வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ 2024 கொஞ்சம் மைனஸ் தான். 2025 பிற்பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2025 பிற்பகுதிலாம் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடியும். ஸோ இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். பாதிப்புனா கொஞ்சம் மன அழுத்தம், மனக்கவலைகள், வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஸோ தான் அஷ்டம சனி ஏற்படுத்தும். ஸோ உங்கள் அஷ்டம சனி வந்து 2025 பிற்பகுதியில் முடியும். ஸோ கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிரந்தர வேலை எப்போ கிடைக்குன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து சூரிய தசை கேது புத்தியில் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். சூரியன் வந்து ஏற்கனவே நல்லா இருக்காது. சூரியன் வந்து உச்சமாகி லக்னத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சமாகி சுபத்துவமாகி வர்க்கத்துவமாக இருக்கார். இந்த சூரிய தசை வந்து கொஞ்சம் யோகம் செய்யக்கூடியது. இந்த சூரிய தசை வந்து உங்களுக்கு யோகமான திசை. என்ன தான் யோகமான திசை இருந்தாலும் அஷ்டம சனி குறுக்க வரதுனால இந்த யோகத்தை வந்து கொஞ்சம் பங்கப்படுத்தும். சூரியன் வந்து லக்னத்திலே இருக்கார். 5ஆம் அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி வர்க்கத்துவமாகி நல்ல நிலைமையில் இருக்கார். இருந்தாலும் கூட இந்த அஷ்டம சனி வர காரணத்தினால அந்த யோகத்தை வந்து பங்கப்படுத்தும். சூரியன் கொடுக்க வேண்டிய யோகத்தை வந்து இந்த அஷ்டம சனி வர காரணத்தினால இந்த சூரியன் கொடுக்க வேண்டிய யோகம் வந்து கொஞ்சம் பங்கப்படுது. ஸோ சூரிய தசை கேது புத்தியில் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். இப்போ அஷ்டம சனி நடக்கிற காரணத்தினால உங்களுக்கு நீங்கள் வேலை தேடுவீங்க. உங்களுக்கு அப்படி வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலை தான் பார்ப்பீங்க. இப்போ அஷ்டம சனியில். ஸோ இருந்தாலும் நீங்கள் அஷ்டம சனியில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சோடனே சூரிய தசை புதன் புத்தியில் கொஞ்சம் ஆவரேஜாக போகும். கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். சூரிய தசை கேது புத்தி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ 2027 2028 உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூரிய தசை கேது புத்தியிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2027 நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு சூரிய தசை கேது புத்தியில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும். சூரிய தசை கேது புத்தியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும். 2027 2028 ரொம்ப நல்லாயிருக்கும். கேதுன்னா மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ஸோ சூரிய தசையில் கேது புத்தியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கும். அடுத்து வந்து நீங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு கேட்டீங்க. நான் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேனான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பீங்க. உங்களுக்கு சந்திர தசை வந்து 2028 ஸ்டார்ட் பண்ணுது. ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் மாதத்துல 2028ஆம் ஆண்டு உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பீங்க. 2028ஆம் ஆண்டு. ஸோ நீங்கள் சந்திர தசை ஆரம்பித்த உடனே உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. நல்லா அன்பாக வச்சுக்குவீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடம் நல்லா சுபத்துவமாக நல்லா வலுவாக இருக்குது. ஸோ 2028 உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். 2028 உங்களுக்கு சந்திர தசை ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துல யோக கிரகமான செவ்வாய் இருக்கார். லக்ன அதிபதி செவ்வாய் இருக்கார். ஸோ நீங்கள் குடும்பத்தை பற்றி கேட்குறீங்க. உங்கள் குடும்பம் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல லக்னாதிபதியான செவ்வாய் இருந்து குருவோட சேர்ந்து சுபத்துவம் வராரு. செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுது. 2ஆம் இடம் நல்லா பலமாக இருக்குது, சுபத்துவமாக இருக்குது. 2ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருந்தாலும் செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று நல்லா பலமாக இருக்கார்.
2ஆம் இடமும் நல்லா சுபத்துவமாக இருக்குது. உங்கள் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று நல்ல நல்ல பலமாக இருக்காங்க. ஸோ உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. இல்லாமல் சந்திர கேந்திரத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க. சந்திர கேந்திரத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்பு ப்ரோ. இல்லை சம்பாதிப்பேன்னு கேட்டுருக்கீங்க. ஸோ கோடிகளை சம்பாதிக்கணும்னா 2, 9, 11ஆம் இடம் 2, 9, 11ஆம் அதிபதிகள் சுபத்துவமாக இருக்கணும். கோடிகள்னால் 2, 9, 16ஆம் இடம் 2, 9, 16ஆம் அதிபதிகள் தொடர்பு கொண்டு நல்ல சுபத்துவமாக இருக்கணும். அப்போ தான் கோடிகள் சம்பாதிக்க முடியும். 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று நல்லா இருக்காங்க. நல்ல நிலைமையில் இருக்குது. 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இயற்கை பவரான 9ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார். ஸோ அது ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து ராகு இருக்காங்க. 9ஆம் இடத்துல இயற்கை பவர் இருக்கார். சனி பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். சனியோட 3ஆம் பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுது. ஸோ 9, 11 கொஞ்சம் பங்கமாகுது. 2ஆம் இடம் நல்லாயிருக்கு. கோடிகளை சம்பாதிக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. கோடிகள் சம்பாதிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. சந்திர தசை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. சந்திர தசை ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் லேக்ஸ் கணக்காக சம்பாதிப்பீங்க, லட்சக்கணக்காக சம்பாதிப்பீங்க. தசா புத்தி நல்ல யோகமான தசா புத்தி வர காரணத்தினால நீங்கள் லேக்ஸ் கணக்காக சம்பாதிப்பீங்க. சந்திர தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. சந்திர திசையில் நீங்கள் லேக்ஸ் கணக்காக சம்பாதிப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, லேக்ஸ் கணக்காக சம்பாதிப்பீங்க. கோடிகளில் வாய்ப்பு இல்லை. கோடிகளில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஆனால் நீங்கள் லேக்ஸ் கணக்காக சம்பாதிப்பீங்க சந்திர திசையில். உங்களுக்கு ஆயுள் பற்றி கடைசியில் சொல்கிறேன். ஸோ 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சந்திர திசை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த சந்திர திசை ரொம்ப ரொம்ப யோகமான திசை, ரொம்ப ராஜ யோகமான திசை உங்களுக்கு சந்திர திசை. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். கடகத்தில் ரொம்ப ஆட்சி பெற்றிருக்காரு. சந்திரன் வந்து திக்பலமாக இருக்கார். சந்திரன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா திக்பலமாகி நல்லா ஆட்சி பெற்று நல்லா வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கார். முக்கியமாக நல்லா வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கார். நல்ல ஒளி பொருந்தி இருக்கார். நல்ல வலுவாக இருக்கார். சந்திர திசை ரொம்ப ரொம்ப யோகமான திசை. சந்திரன் வந்து ஆட்சி பெற்று திக்பலமாகி நல்ல வலுவாக இருக்கார். வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கார். நல்ல ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கார். 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம், வீடு வண்டி வாகனஸ்தானம், படிப்பு ஸ்தானம். வீடு வண்டி வாகனம்லாம் நல்லா வாங்குவீங்க. வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் நல்லா வாங்குவீங்க. நல்ல லக்ஸரியான ஹவுஸு, லக்ஸரியான கார்லாம் வாங்குவீங்க சந்திர திசை. ஸோ சந்திர திசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்ல ஆடம்பரமான வீடு வாங்குவீங்க. நல்ல ஆடம்பரமான வாகனம் வாங்குவீங்க. நல்ல ஆடம்பரமான 4 சக்கரம் வாகனம் வாங்குவீங்க. நல்ல யோகமாக இருக்கும் சந்திர திசை. சந்திரன் வந்து நல்லா ஒளி பொருந்தி நல்ல வலுவாக இருக்கார், திக்பலமாக இருக்கார். சந்திர திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. சந்திர திசையில் நீங்கள் லட்சக்கணக்காக சம்பாதிப்பீங்க. ஆனால் கோடிகளில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஆனால் நீங்கள் சந்திர திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்லா யோகமாக இருக்கும். சந்திர திசை 2028 ஸ்டார்ட் பண்ணி 2038 முடியுது. ஸோ சந்திர திசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்லா லேக்ஸ் கணக்காக சம்பாதிப்பீங்க. நல்ல ஆடம்பரமான வீடு வாங்குவீங்க. நல்ல ஆடம்பரமான வாகனம் வாங்குவீங்க. சந்திர திசை நல்ல யோகமான திசை, நல்ல ராஜயோகமான திசை, நல்ல யோகமான திசை, யோகரோட திசை, லக்ன யோகரோட திசை. வளர்ப்பிறை சந்திரனாகி திக்பலமாகி ஆட்சி பெற்று நல்ல சுபத்துவமாக இருக்குது. சந்திரன் வந்து ஆட்சி பெற்று திக்பலமாகி நல்ல சுபத்துவமாக இருக்கார். சந்திரன் நல்ல சுபத்துவமாக இருக்கார். சந்திரன் வந்து வாங்கிய சாரம் வந்து புதன் சாரம். புதன் சாரம். அந்த புதன் வந்து லக்னத்திலே திக்பலமாகி இருக்கார். 3க்கும் 6க்கும் அதிபதி லக்னத்திலே திக்பலமாகி நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ சந்திர திசையில் உங்களோட சுய உழைப்பு மூலியமாக நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்லா வீடு வாங்குவீங்க. நல்ல கார் வாங்குவீங்க. ஸோ சந்திரன் வாங்கிய சாரம் வந்து புதன் சாரம். புதன் வந்து 3க்கும் 6க்கும் அதிபதி. லக்னத்தில் திக்பலமாகி நல்லா வலுவாக இருக்கார். ஸோ சந்திர திசையில் உங்கள் சொந்த உழைப்பு மூலியமாக நீங்கள் நல்ல வீடு வண்டி வாகனம் நல்ல சொந்த உழைப்பு மூலியமாக நல்லா சம்பாதிப்பீங்க. சந்திர திசை ரொம்ப ரொம்ப யோகமான திசை. சந்திர திசையில் உங்கள் சொந்த உழைப்பு மூலியமாக நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. வீடு வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க. நல்லா சம்பாதிப்பீங்க. சந்திர திசை யோகமான திசை.
சந்திர தசை வந்து 2038 முடியுது. அதுக்கப்புறம் 2038 செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை வந்து லக்ன அதிபதி தசை. ரொம்ப யோகமான தசை. ரொம்ப யோகரோட தசை. செவ்வாய் தசையும் உங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா லக்ன அதிபதி தசை. ஸோ செவ்வாய் தசையும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை செய்யும். செவ்வாய் தசை 2038 ஸ்டார்ட் பண்ணி 2045 முடியுது. 7 வருஷம். ஸோ இந்த 7 வருஷமும் நல்லாயிருக்கும். செவ்வாய் தசை 2038 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ செவ்வாய் தசை ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் இருக்குது. ஸோ செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. அதே செவ்வாய் சுபுத்தமாக இருக்குது. அதே செவ்வாய் நல்லா சுபுத்தமாகி நல்லா வலுவாக இருக்கார் செவ்வாய். நம்ம செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி நல்லா பலம் பெற்று இருக்காரு. ஸோ 1, 2 பரிவர்த்தனை ரொம்ப யோகமாக இருக்கும். செவ்வாய் வந்து பரிவர்த்தனையாகி நல்லா பலம் பெற்று இருக்காரு. செவ்வாய் சார் நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து குருவோட 15 டிகிரி சேர்ந்து சுபத்துவமாகி சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்று நல்லா இருக்கார். 1, 2 பரிவர்த்தனை. லக்னாதிபதி 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை. ஸோ செவ்வாய் தசையில் உங்கள் குடும்பம் வந்து இன்னும் வளரும். உங்கள் குடும்பம் நல்லாவே இருக்கும் ப்ரோ. செவ்வாய் தசையில் உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. உங்கள் குடும்பம் வளரும். செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா 1, 2 பரிவர்த்தனை நீங்கள் நல்லா இருப்பீங்க ப்ரோ செவ்வாய் தசையில். லக்னாதிபதி செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. செவ்வாய் வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம். ஸோ செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா வருமானம் பார்ப்பீங்க. செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ப்ரோ. நல்லா வருமானம் வரும். குடும்பமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து 9ஆம் அதிபதியான குருவோடு சேர்ந்துருக்காரு. 9ஆம் அதிபதியான குருவோடு சேர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனையாகி லக்னத்தோடு போகிறாரு. ஸோ செவ்வாய் தசை ரொம்ப யோகமான தசை. செவ்வாய் வாங்கிய சாரம் வந்து சுயசாரம். செவ்வாய் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கார். ஸோ செவ்வாய் வந்து சுயசாரம் பெற்றிருக்காரு. செவ்வாய் வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்கார். செவ்வாய் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். செவ்வாய் தசையில் உங்கள் குடும்பம் நல்லா வளரும். குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. செவ்வாய் தசை நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ உங்களுக்கு சந்திர தசை செவ்வாய் தசைலாம் நல்லாயிருக்கும் ப்ரோ. சந்திர தசை செவ்வாய் தசைலாம் ரொம்ப ரொம்ப யோகமான தசை. ரொம்ப ரொம்ப யோகமான தசை. 2045 செவ்வாய் தசை முடியுது. 2045 ராகு தசை ஆரம்பிக்குது. ராகு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். சனியோட பார்வையை வாங்கியிருக்காரு. ஸோ ராகு தசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் ப்ரோ. ராகு தசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ராகு தசையில் நீங்கள் நல்ல லாபம் இருக்கும். கூடவே ஹெல்த் இஷ்யூவும் இருக்கும். ராகு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். சனியோட 3ஆம் பார்வை வாங்கியிருக்காரு. ஸோ ராகு தசையில் லாபம் இருக்கும். ராகு தசையில் லாபம் இருக்கும். கூடவே ஹெல்த் இஷ்யூவும் இருக்கும். ராகு தசை கொஞ்சம் ஆவரேஜான திசையாக இருக்கும். ராகு தசை கொஞ்சம் ஆவரேஜான திசையாக இருக்கும். ராகு தசையில் லாபம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருக்கும். ஸோ ராகு தசை ஆவரேஜாக இருக்கும். 2063 குரு தசை ஆரம்பிக்குது. குரு வந்து 2ஆம் இடமான தனஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் நிற்கிறாரு. குடும்பஸ்தானத்தில் நிற்கிறாரு குரு. ஸோ குரு தசையும் நல்லா யோகமாக இருக்கும். வந்து 2ஆம் இடமான வருமான ஸ்தானத்தில் நிற்கிறாரு. குருவோட லக்ன அதிபதியான செவ்வாயும் இருக்கார். ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குரு தசையும் நல்லாயிருக்கும். குருக்கு வந்து சாரம் கொடுத்து வந்து சந்திரன் சாரம். குரு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கார். ஸோ குரு தசை நல்லாயிருக்கும். 2ஆம் இடமான வருமான ஸ்தானத்தில் நிற்கிறாரு. குடும்பஸ்தானத்தில் நிற்கிறாரு. ஸோ உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். வருமானமும் நல்லா வரும். ஸோ குருவோட சாரம் சந்திரன் சாரம். சந்திரனும் நல்லா வலுவாக இருக்கார். ஸோ குரு தசையில் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நல்லா வருமானம் பெறுவீங்க. இதில் உங்கள் பிள்ளைகள் நல்லா பார்த்துப்பாங்க. குரு தசையில் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நல்ல வருமானம் வரும். குரு தசையும் நல்ல யோகமான திசையாக இருக்கும். குரு தசையில் பிள்ளைகள் மூலியமாக நல்ல வருமானம் வரும். குரு தசையில் உங்கள் பிள்ளைகள் நல்லா பார்த்துப்பாங்க. உங்கள் புத்திரர்கள் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. குரு தசையில் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நல்ல வருமானம் வரும். பிள்ளைகள் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப யோகமான தசை. உங்களுக்கு சந்திர தசை, செவ்வாய் தசை, குரு தசை நல்ல யோகமான தசை. இதில் வந்து சந்திர தசை, செவ்வாய் தசை, குரு தசை நல்ல யோகமான தசை. ராகு தசை தான் கொஞ்சம் ஆவரேஜான தசை. பற்றி கேட்டுறீங்க உங்கள் ஆயுள் பற்றி. உங்கள் லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ன அதிபதி செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். 8ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா சுபத்தமாக இருக்கார். லக்ன அதிபதி 8ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். நல்ல சுபத்தமாகவும் இருக்குது. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி நல்லா சுபத்தமாக இருக்கார். ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குருவோட 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல விடுது. ஸோ 8ஆம் இடம் சுபத்தமாக இருக்குது. 8ஆம் இடம் ரொம்ப சுபத்தமாக இருக்குது. குருவோட 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் சுபத்தமாக இருக்குது. ஸோ சனியும் நல்லா வலுவாக இருக்கார். சனியும்
இயல்பான நிலையில் இருக்கார். சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ நீங்கள் நல்லா நீண்ட ஆயுளோட 80 வயசு வரையும் 80 வயசு வரையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 80 வயசு வரையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த ஜாதகம் நீண்ட ஆயுளுடன் இருக்கிற ஜாதகம். நீங்கள் நீண்ட ஆயுளோட நல்லா இருப்பீங்க. நீங்கள் நீண்ட ஆயுசோட நீங்கள் நல்லா இருப்பீங்க ப்ரோ. 75 வயசு 80 வயசு வரையும் இருப்பீங்க. நீங்கள் 75 வயசு 80 வயசு வரையும் இருப்பீங்க. இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். இந்த ஜாதகம் ரொம்ப சூப்பரான ஜாதகம். இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். நன்றி.